இது வெறும் பாடல் அல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களின் வலி. கேரளாவில் புரையோடி கிடக்கும் சாதிய அடக்குமுறைகளுக்கு எதிராக நெஞ்சுரத்தோடு நெற்றியில் அடித்து பாடும் இளைஞர்தான் வேடன். சாதியை எதிர்த்து பலர் குரல் எழுப்பியிருந்தாலும் வேடனின் குரலில் இருக்கும் வீரியம்தான் இன்று அவரை ஆதிக்க சக்திகள் குறிவைக்க காரணமாக மாறியிருக்கிறது. ஆதிக்க சக்தியை நோக்கி நீ தம்புரானாக இருந்தாலும் எனக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லும் வேடனின் தைரியம்தான் இன்று அவருக்கு நெருக்கடியாக மாறியிருக்கிறது. கேரளாவைச் சேர்ந்த ராப் பாடகரான வேடனின் இயற்பெயர் கிரண்தாஸ் முரளி. யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட தாய்க்கும் திருச்சூரைச் சேர்ந்த தந்தைக்கும் பிறந்த இவர் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர். சிறுவயதில் இருந்தே சாதி ரீதியாக தாம் எதிர்கொண்ட வழிகளையும் கண்ணீரையும் தேக்கி வைத்திருந்த வேடன் நிறத்தால் தாம் எதிர்கொண்ட சோதனைகளை அனுபவித்து வந்தவர். ஆதிக்க மனநிலை கொண்ட மனிதர்களால் பெரிதும் பாதிக்கப்பட்ட வேடன் கொரோனா காலகட்டத்தின் போது வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ் எனும் தனது முதல் இசை ஆல்பத்தை யூடியூபில் வெளியிட்டு வைரலானார். தனது முதல் பாடலிலேயே நில பிரபுத்துவம் குறித்து கேள்விகளை எழுப்பினார். முதுகு வளையும் தலைகள் குனியும் இன்னும் எத்தனை நாட்கள் என்ற அவரது வரிகள் ஒடுக்கப்பட்ட மக்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பியது. இதற்கு அடுத்ததாக அவர் எழுதி பாடிய பூமி ஞான் வாழுனிடம் என்ற பாடலும் ஹிட்டான நிலையில் கேரளாவில் ஒடுக்கப்பட்டோருக்கான குரல்களில் ஒன்றாக அடையாளம் காணப்பட்டார் வேடன். பூமி ஞான் வாழுனிடம் பாடல் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான குரலாக ஒலித்தது. சிரியா, மெக்சிகோ என அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் கரங்கள் விரிவடைவதை கேள்விகளாக்கி அவற்றை வரிகளாக்கி வெகுஜன மக்களை ஈர்த்தார் வேடன். தனது தாய் குறித்து வேடன் பாடிய வரிகளில் இருக்கும் வீரியம் அவரை இன்னும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நெருக்கமாக்கியது. என்னை பெற்றவர் கல்லை போன்ற ஒருத்தி, அவளை யாழ்ப்பாணத்தில் இருந்து யாரோ துரத்தி, அவளின் உதிரத்தில் இருந்து பிறந்தது பருத்தி அல்ல எரிக்கும் தீ என்ற அவரது வரிகளின் தாக்கம் இன்றும் கேரள ரசிகர்களின் மனங்களில் வேல் பாய்ச்சி கொண்டிருக்கிறது. சினிமாக்களுக்கு பாடல் எழுதுவேன், ஆனால் எனது கொள்கைகளுக்கு உட்பட்ட பாடல்களையே எழுதுவேன் என இன்று வரை திடமாக உள்ளார் வேடன். அதன் காரணமாகவே அவரது சினிமா பாடல்களும் அடித்தட்டு மக்களின் குரலாகவே ஒலிக்கின்றன. மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தில் அவர் பாடிய பாடல் அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அடங்கி வாழ்ந்தால் யார் நம்மை பார்ப்பார், விலங்கிட்டு கண்ணில் நீர் பெருகிட்டு என்ற வேடனின் வரிகள் கேரளாவில் ஒடுக்கப்பட்ட மக்களை தட்டி எழுப்பியது. சமூகம் குறித்த வேடனின் பார்வை மிக ஆழமானது. கல்வியில் சிறந்த கேரளாவில் சாதியின் ஆதிக்கம் இன்னும் நிலையாக இருக்கிறது என்பதில் உறுதியாக இருக்கிறார் வேடன். மலையாள இயக்குனர் அனூப் மேனனோடு கேரள யூடியூப் சேனலுக்கு வேடன் அளித்த பேட்டி ஒன்றில் கேரளாவில் மிகப்பெரிய புரட்சி ஒன்று வெடிக்க உள்ளது என தைரியமாக குறிப்பிட்டிருப்பார் வேடன். கேரள சினிமாவில் கூட சாதிய ஆதிக்கம் இருக்கிறது என கூறிய அவர், எத்தனை கருப்பு நடிகர்கள் மலையாள சினிமாவில் உயர்ந்த இடத்திற்கு வந்துள்ளனர் என கேள்வி எழுப்பி இருப்பார். மலையாள சினிமா என்பது ஆதிக்க சாதியினருக்கானது என்பது வேடனின் தீர்க்கமான வாதம். எத்தனையோ பேர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தாலும் வேடன் மட்டும் ஆதிக்கவாதிகளால் குறிவைக்கப்பட காரணம் அவரது கலை வடிவமே. கருப்பு பேண்ட், கருப்பு கட் பனியனோடு மேடையில் ஏறி வேடன் பாடும் ராப் பாடல்களுக்கு கூடும் கூட்டம் ஆதிக்க சாதியினரை கதிகலங்க வைத்திருக்கிறது. இன்று கேரளாவில் ஏராளமான இளைஞர்களின் யூனிஃபார்மாகவே மாறிப்போனது வேடனின் கருப்பு பேண்ட், கருப்பு கட் பனியன் கலாச்சாரம். நான் அடுத்ததாக பெரும்பாட்டன் ராவணனை பற்றி பாடல் எழுதப் போகிறேன். அந்த பாடல் வெளியே வந்தால் என்னை உயிரோடு விடுவார்களா என தெரியாது என்ற வேடனின் வரிகள் ஆதிக்க சமூகத்தின் ஆக்டோபஸ் கரங்களின் வலிமை பற்றியது. அந்த வலிமை ஒடுக்கப்பட்டவர்களின் குரலை எப்படி ஒடுக்கும் என்பதை அறிந்தே வைத்திருக்கிறார் வேடன். காவல்துறை கைது செய்து கொண்டு சென்றபோது செய்தியாளர் ஒருவர் புதிய பாடல் ஒன்று வந்திருக்கிறதே என கேள்வி எழுப்ப, பாடல் கேட்டீர்களா, வரிகள் எல்லாம் எப்படி இருந்தது, இன்னும் பல பாடல்கள் வரும் என வேடன் கூறிய வரிகள் அவரது உள்ள உறுதியின் சான்று. പുതിയ ആൽബം ഇറങ്ങി, കേട്ടിരുന്നോ? ഇഷ്ടപ്പെട്ടിരുന്നോ? വരികളൊക്കെ എങ്ങനെയുണ്ട്? ഇനിയും നല്ല പാട്ടുകൾ വരും, കാത്തിരിക്കുക. கேரளாவில் கட்டமைக்கப்பட்டு வந்த வலதுசாரி அரசியலை தனது பாடல்களால் உடைத்து போட்டிருக்கிறார் வேடன் என அங்குள்ள பிரபல பத்திரிகை ஒன்று கட்டுரை எழுதும் அளவிற்கு அவருடைய தாக்கம் கேரளத்தில் எதிரொலிக்க தொடங்கியிருக்கிறது.
அதன் காரணமாக வேடனை எப்படியாவது அடக்கிவிட வேண்டும் என ஆதிக்கவாதிகள் துடிப்பதாக குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. வேடன் மீது அவர்கள் வைக்கும் புகார்கள் வெகுஜன மக்கள் மத்தியில் நகைப்பு பொருளாகவே மாறி வருகிறது. வேடன் அரைகுறை ஆடையில் கலாச்சாரத்தை கெடுக்கும் வகையில் மேடையில் தோன்றுகிறார் என்றெல்லாம் குற்றச்சாட்டை அடுக்கும் அளவிற்கு அவர்கள் தரம் தாழ்ந்து போகின்றனர். അപമാനിക്കപ്പെട്ടതെങ്കിൽ ഇന്ന് വേടന്മാരുടെ തുണിയില്ലാച്ചാട്ടങ്ങൾക്ക് മുമ്പിലാണ് ആ സമാജം അപമാനിക്കപ്പെടുന്നത്. തനതായ എത്ര കലാവിഭാഗങ്ങൾ അവർക്കുണ്ട്. പട്ടികജാതി പട്ടിക വിഭാഗങ്ങൾക്ക് തനതായ എന്തെന്ത് കലാരൂപങ്ങളുണ്ട്. റാപ്പ് സംഗീതമാണ് ഇവിടുത്തെ പട്ടികജാതിക്കാരനെയും പട്ടികവർഗക്കാരനെയും തനതായ കലാരൂപം. கேரளாவில் பல கோவில்களில் ஆண்கள் சட்டை போடாமல் தான் செல்ல வேண்டும் என்ற விதியை எதிர்கேள்வியாக எழுப்பினால் அவர்களிடம் பதில் இல்லை. அதன் பின்னணி சாதியே என்ற குற்றச்சாட்டிற்கும் ஆதிக்க சாதியினரிடம் பதில் இல்லை. ஆதிக்க சாதியினரின் எதிர்வினை வேடனுக்கான புகழ் வெளிச்சத்தை மேலும் அதிகரிக்கவே செய்திருக்கிறது. கேரளாவை தாண்டி தற்போது தமிழ்நாட்டிலும் பிரபலமாக மாறியிருக்கிறார் வேடன். தமிழ்நாட்டில் இயக்குனர் ரஞ்சித் நடத்திய மார்கழியில் மக்களிசை நிகழ்ச்சியில் வேடன் ஏற்கனவே பங்கேற்றிருந்தாலும் அப்போதெல்லாம் அவர் தமிழக மக்களுக்கு அறிமுகம் இல்லாதவராகவே இருந்தார். ஆனால் இன்று அவரது பாடலுக்காக தமிழ்நாட்டின் பிரதான அரசியல் தலைவர்களில் ஒருவரான திருமாவளவன் வீடியோ காலில் பேசி வாழ்த்தும் அளவிற்கு வேடன் தமிழ்நாட்டிலும் முக்கிய முகமாக மாறியிருக்கிறார். வாழ்த்துக்கள் தம்பி, நல்லா இருக்கு, நல்லா புரட்சிகரமா இருக்கு. உங்க பாடல்ல சொல்லப்படுகிற அந்த சொல்ற நீங்க கருத்து இருக்கு இல்லையா, அது ரொம்ப புரட்சிகரமா இருக்கு, நல்லா இருக்கு. நாங்க 35 வருஷமா பேசுற அரசியல நீங்க ஒரு 2 நிமிஷம் பாட்டுல சொல்லிடுறீங்க. வேடன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவரை தங்களுக்கான கலைஞராகவே பார்க்கின்றனர். மக்களின் வலியை தனது வலியாக்கி அதனை வரிகளாக்கி வெளிக்கொணரும் வேடனின் பாடல்கள் தமிழ்நாட்டிலும் தற்போது பட்டி தொட்டி எங்கும் ஒலிக்கத் தொடங்கியுள்ளன. வேடன் என்ற பெயர் காரணம் குறித்து கேட்டபோது உண்மையில் நான் வேட்டைக்காரன் தான் என பதிலளித்திருப்பார் பயமறியா அந்த இளைஞர். அவரது வேட்டை ஆதிக்கத்தை எதிர்த்து தொடர வேண்டும் என்கின்றனர் அவரது ரசிகர்கள்.